என்ன பண்ணுறது தெரியல. எங்கள் அத்தை காலையிலே அதனால லைட்டாக கண்ணுக்கு ஆயில் விட்டுருக்காங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் இது பஜ்ஜி மிளகாயா என்னன்னு தெரியலங்கிறாரு. பின்னாடி போய் போட்டிருக்க மாதிரி இருக்குல்ல. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீனவ ஃபேமிலியாக மாறிக்கிட்டு இருக்கோம். மழையே பெஞ்சாலும் கொடை பிடிச்சிட்டு மீன் இருக்கணும். அதெல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. மாசமா இருக்கும்போது வாந்தியா எடுத்துட்டு இருந்தேன் காலையிலனா. இப்பெல்லாம் பேபிக்கு ஃபீடிங் பண்ணா இப்படியே பிடிச்சிக்கணும்னு இந்த கையெல்லாம் மறுபடியும் ஒட்டிக்கிட்டு வலிக்குது. அப்படியே ஸ்டன்னாகி நின்றுது. காலெல்லாம் பொறக்களி வாங்குது காலையிலேயே. வேணாம் 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 வலிக்குது, பயங்கரமா வலிக்குது. ஐயோ, ஆனா இப்படி பண்ணா அது சரியாகும். இல்லைன்னா அப்படியே திறந்துட்டே வந்துடும். அப்படியே முட்டி வலிக்கும். இந்த கிளைமேட் வேற ஜோஜோக்கு சேரவே இல்லை. நல்லா வெயில் அடிக்கிறதுனால கண்ணுலாம் ஒரு மாதிரி பொங்கி பொங்கி வருது. என்ன பண்றது தெரியல. எங்க அத்தை காலையில அதனால லைட்டா கண்ணுக்கு ஆயில் விட்டுருக்காங்க. தூங்குறா பாப்பா. அவ கூட ஊசி போட்டதுக்கு பயங்கர ரியாக்ட் பண்ணுவான்னு நினைச்சேன். இல்ல, எப்பயும் போல நார்மலா போச்சு. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போனா உச்சா வந்து அழுவா. துணியை டக்கு டக்குன்னு மாத்தணும், இல்லைன்னா பயங்கரமா அழுவா. அதுக்கப்புறம் ஃபீடிங் பால் வேணும்னு அழுவா. மத்தபடி தூக்கியே வச்சிருக்கோம். அப்படிதான் போச்சு. ஓகே, ஆமா, உங்க ஊர்ல மழை பெஞ்சான்னு சொல்லுங்க. நேற்று மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் செடிக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இருந்துட்டு வானம் வேற இவ்வளோ கருக்கலாக இருக்கு, பயங்கர மழை வரும், இடி வேற இடிக்குது அப்படின்னு சொன்னேன். அதனால செடிக்கு தண்ணி விடவே இல்லை. இப்போ காலையில், நேற்று காலையிலையும் விடல, ஈவினிங்கும் விடல. இப்போதான் விட போகிறோம் தண்ணி. வேணே தக்காளி பழம் வேறு படுத்துருச்சு. பறிச்சுட்டே போயிடலாம் போகும்போது. அப்பா இருப்பா. புளிச்சிக்கீரை பாரு, பூ வச்சிருக்கு, முத்திருச்சா. இந்த கீரைலாம் ஒரு நாளைக்கு பறிச்சு குக் பண்ணும். புளிச்ச கீரையில புழு உருக்காட்டுக்கிட்டே இலையெல்லாம் அரிக்குது. அங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஒட்டிட போகுது. பாலைக்கீரை பாரு, முத்திருச்சாட்டுக்கு, பூவே வச்சிருச்சு. இங்கே பாரு, எல்லாம் அறுவடை பண்ணும். அறுவடை வேற என்ன, சொரக்காய் அதுன்னு கொஞ்சம் வளர மாட்டுக்கு. அவரைக்காய் இன்னைக்கு அறுத்துடலாம். தக்காளி 1 2 3 4 5 5 6 தக்காளிக்கு மேல பழுத்துருது. செடிக்கு தண்ணி விட்டு ஏங்க வா, இந்த செடி இலைய தூக்கு. கத்திரிக்காய் நல்லா இருக்கா பாரு, தள்ளி விடாத. நேச்சுரலா வளர்த்தாலே இது ஒரு பிரச்சனை எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நேச்சுரலுக்கு எப்பயுமே வேல்யூ கம்மி தான். சொத்தை விழுந்துரும் வாங்க மாட்டாங்க. இது நல்லா என்னைக்கு நம்ம பார்த்தோம், 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். இது பாரு, இப்போ இவ்வளோ வருஷத்து இருக்கு. இந்த கத்திரிக்காய் இன்னும் பெருசா வர மாட்டுக்கு. சரி செடி தண்ணி ஊத்து. பாவம், நேற்றே தண்ணி ஊற்றவே இல்லை. ஆமா, இல்லை, இந்நேரம் நம்ம சாதா மிளகாவா இருந்தா பழுத்துரும். இல்லை, இந்த மொத்தம் வந்தப்பயே எனக்கு தெரிஞ்சு இது பஜ்ஜி மிளகா தான் நினைக்கிறேன். இப்போ ஒரு மாதிரி கிளி பச்சை கலர்ல இருக்கு. பஜ்ஜி மிளகா தான். நாங்க பாருங்க, அது நல்லா தெரியுது. தெரியுதா? நம்ம நாட்டு மிளகா இருந்தா இந்த மாதிரி கலர்ல வராது, நல்லா டார்க் கிரீன் கலர்ல வரும். தெரியுமா? அது குட்டானோட இருந்ததுனால உங்களுக்கு தெளிவா தெரியாது. அதனால பாருங்க, செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது பஜ்ஜி மிளகா தான். ஆனா என் ஹஸ்பண்ட் இது பஜ்ஜி மிளகாயா என்னன்னு தெரியலங்கிறாரு. அதுக்கு ரீசன் என்னன்னா, பச்சை மிளகா மாதிரியே இருக்கான். பச்சை மிளகா நல்லா பச்சை கலர்ல இருக்கும். இது கிளி பச்சைக்கையோட கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கு. அந்த ஒருத்தர் சொல்லுவானே பால் பச்சை, பால் பச்சை கலர் மாதிரி இருக்கு பாரு. காம்பு கூட டிஃப்ரெண்ட் தெரியல. நம்ம பஜ்ஜி மிளகாய் போடலையாண்ணா? போட்டோம், போட்டது ரவுண்ட் கேப்சிகம். ஆமால, கேப்சிகம் தானே போட்டோம். என்ன மாறி வந்துருச்சோ? இது கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம், வேற ஏதாவது செடியில் இப்படி வருதானு. ஒன்னும் கேப்சிகம் வர மாதிரி தெரியலையே. பார்க்கலாம் என்ன வருதுன்னு. நேற்று ஃபுல்லாக தண்ணி விடாதனால இன்னைக்கு காலையிலேயே வந்து செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு இருக்கோம், நானே ஹஸ்பண்டும்.
நீ விடு பாப்பா, சோச்சோ அழுவுதான், நான் போய் பாக்குறேன். வா வா வா, பிடி நீ விட்டுட்டு வந்துரு. பாப்பா அழுவுதான், நான் போய் பாக்குறேன். செடி நல்லா துளுத்து வரணும்னு திராட்சை செடியை மொட்டை அடிச்சாச்சு பாருங்க. அங்கதான் கிடச்சி, காலையில தான் இது பண்ணோம். இது இருக்கவும் கொஞ்சமாச்சும் நிழலா இருந்துச்சு. அப்புறம் இன்னும் நல்லா துளுத்து வரணும்னுக்கோசரம் எல்லா இலையும் கட் பண்ணியாச்சு. அதனால வெயில் சும்மா போட்டு தாக்குது இந்த இடத்துல. ஜோஜோக்கு வேற அழுதுட்டே இருக்கா தெரியுமா ஜோஜோ. ஏன்னா நேற்று 10 மணிக்கு தடுப்பூசி போட்டோமா, இன்னைக்கு 10 மணிக்கு தான் அதோட எஃபெக்ட் காட்டுது. இங்க பாரு வீங்கிடுச்சு, பின்னாடி போய் போட்டிருக்க மாதிரி இருக்குல்ல. அதனால அழுதுட்டே தூக்கே வச்சிருக்கணுமா. கிட்டதான் இருந்தான். அந்த பெட்டு உரையில வச்சிருந்தோம். அதோடய எடுங்கன்னு சொன்னாங்க. அது எடுக்கிறங்காட்டியுமே இங்க சொல்லி விட்டாங்க. எனக்குலாம் போடல. இந்த இடத்துல கரெக்டா போடணும். பெட்டு எடுங்கன்னு சொன்னாங்க. எடுக்கிறங்காட்டியுமே இந்த இடத்துல போட்டோம். அதான் அழுதுட்டே இருக்கான். எனக்கு அம்மூசி போடல, எங்க ஹஸ்பண்டுக்கும் போடலையா. சேப்பிச்சு. நல்ல ஆள் தான் நீயே. கொண்டு போய் போடுற பாரு போய் கட்டில படுப்போம். படுக்கிறியா? படுக்க மாட்டியா? திட்டுறாங்கன்னு இப்படி புடுக்கு பாக்குது. அப்படியே கோவம் வரத்த பாரு. அப்படி பாக்குது. சரி ஒன்னெல்லாம் அதை சொல்லுவாங்களா? நேற்று பிடிச்சிட்டு அந்த மீனை இன்னைக்கு ஃப்ரை பண்ணிடுவோம். அடுத்த ரவுண்டுக்கு வேணுங்கிறதுனால எங்க மாமா வலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா மீனவ ஃபேமிலியா மாறிக்கிட்டு இருக்கோம். எங்க ஊர் ஆத்துல தண்ணி வர வரைக்கும் நாங்க அப்படிதான் இருப்போம். நைட் டைம்னா டப்பா போட்டு பிடிப்போம். பகல் டைம்ங்கிறதுனால எங்க மாமா வலையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம். போயிட்டு ஏயா அப்படி சொல்ற, ஒரு மீனாச்சும் மாமா பிடிச்சிட்டு வந்துருவாங்க. இந்த வலை போட்டு வலை விடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். பயப்படாம சொல்றேன். இன்னைக்கு மீன் குழம்புதான் எங்க வீட்டுல. எங்க மாமா மீன் பிடிக்க வலைய ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றதா. பயப்படாம இன்னைக்கு நான் சொல்றதா எங்க வீட்டுல மீன் குழம்புன்னு. ரிசல்ட் என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எங்க மாமா சவால் விட்ட மாதிரியே போன உடனே வலைய போட்டு இவ்வளவு மீன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்னும் கூட பறிச்சுட்டு வருவாங்க. இன்னும் கூட பிடிச்சிட்டு வருவாங்க. நாங்க பெப்பர் போட்டு சாப்பிட்டாச்சு, மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு, இன்னொன்னு மீன் சில்லி மசாலா போட்டு சாப்பிட்டாச்சு, பொரிச்சு வறுத்து எல்லா பாடலையும் சாப்பிட்டாச்சு. இப்போ எங்க பெரிய மாமாவுக்கு புதுசா செய்யணுமா, அதனால ஏதோ புதினா கொத்தமல்லாம் போட்டு செய்யற மாதிரி ஒரு இன்ஸ்டால இருந்து அமுச்சு விட்டுருக்காங்க. அதை தான் இப்போ செய்ய போறோம். அதுக்கு பேஸ்ட் அரைக்கணும். கொத்தமல்லி இருக்கு, புதினா போயிட்டு நம்ம கார்டன்ல பறிச்சுட்டு பறிச்சுட்டு வரணும். மீன்ல பச்சை கலர் வரணும்ல, அதனால புதினா கொத்தமல்லி வீட்டில் கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ புதினா மட்டும் கார்டன்ல இருந்து கட் பண்ண போறோம். நான் கட் பண்ண மாட்டேன், என் ஹஸ்பண்ட் தான் கட் பண்ணுவாங்க. ஒரு சில காரணங்களால் நான் கட் பண்ண மாட்டேன். டக்குன்னு கட் பண்ணானா எவ்வளோ கட் பண்ணணும்னா கொள்ளளவு தெரியாது. என் ஹஸ்பண்டுக்கு இந்த இதெல்லாம் கட் பண்ண மனசே வராதுங்க. இவ்வளோ இருக்கே போடுவோம்லாம், எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ண மாட்டாரு. அதே மாதிரி யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. பத்தாதுங்க, அவருக்கு அப்படியே அழகா இருக்கணும். நல்லா அப்படியே அடர்த்தியா பார்க்க அப்படி நிறைய இருக்கணும். அந்த முட்டைக்கோஸ் பாருங்க அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முட்டைக்கோஸ் பார்க்க. அப்படியே ஒரு ரோஸ் பூ மாதிரி இருக்கு. இதெல்லாம் பறிக்கிறது பெருசு இல்லைங்க சார், கூட உட்காந்து ஆயினும். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. நீங்க தான் ரெடி பண்ணணும். நீங்க தான் ரெடி பண்ணுமா? மாமா வேற இன்ஸ்டாவை பார்த்து பச்சை கலர்ல இது பண்ணிவிட்டாரு. எவ்வளோ போடணும்னு கூட எனக்கு தெரியும். அழுகுறாளா? புதினா கொத்தமல்லி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா மிளகு சீரகம், இது என்னத்த நல்லெண்ணெயா, நல்லெண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு
ஒரு பச்சை கலர்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து அங்க போய் மீன் இருக்கு ஒரு செத்த மீன்ல கீத்து போட்டு அப்படியே தடவை போறோம். தடவி விரவு அடுப்புல போய் ஃப்ரை பண்றோம். ஞாபகத்தை பத்தியா சைட்ல வந்து வீடியோ போயிட்டுருக்கு எவ்வளோ போடணுங்கிறது. மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. இதுல மேல வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள், கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டோம். இப்போ இதை எடுத்துட்டு போய் அத்தை ஒரு பக்கம் கீட்டு போட்டு வச்சுட்டாங்க. வெளியே எடுத்துட்டு போய் ஃப்ரை பண்றத வேலை. ஆனா என்ன வெளியே இடி இடிக்குதுங்கிறாங்க. கேஸ் விற்கிற வரைக்கும் என்ன பண்றது? மழையே பெஞ்சாலும் கொடை பிடிச்சிட்டு மீன் வறுக்கணும். இப்பதான் மசாலாவே டேஸ்ட் பண்ண போறேன். மழை வர மாதிரி இருக்கனால எங்க அத்தை சீக்கிரமா பண்ணிட்டு இருக்காங்க. புதினா சட்னி மாதிரி இருக்கு. மீன் என்ன சட்டையை கழட்டிட்டு வருது. அதுலயும் பேச்சு ஒர்க் வேற பண்றாங்க. சட்டை ஒருவேளை முன்ன எண்ணெய் ஊத்துனீங்களா அத்தை? தெரியல. எப்படி ஃபர்ஸ்ட் டைம் செய்யறோம். டேஸ்ட் எப்படி வருங்கிறது எங்களுக்கு தெரியல. இதை பார்க்கலாம். டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு. சட்னியே வந்து காரம் அப்படி லைட்டாக தூக்கலாக இருக்கு. இப்போ மழை வேற வர மாதிரி இருக்கு. நேற்று இப்படிதான் கருக்கலாக இருந்துச்சு, ஆனால் மழை வரல. இன்னைக்கும் அப்படிதான் கருக்கலாக இருக்கு. ஆனால் இன்னைக்கு எங்கள் அத்தை கொடை பிடிச்சிட்டாச்சும் மீனை விளைய அடுப்பில் தான் சமைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னு சொல்லு, கேஸ் பிரச்சனை எல்லாம். இன்ஸ்டால அவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா அப்படி பார்க்கும் போதே டெம்ட் ஆகுது. நாங்கள் செஞ்சு பார்த்தா சட்டையெல்லாம் கழுந்துட்டு போகுது. மீனுக்கு வெள்ளையா இருக்கு. அங்கே பச்சையா அப்படி அழகா போட்டு எடுத்தாங்க. சரி டேஸ்ட் பார்ப்போம். அதனால ஏத்த அதெல்லாம் சொல்லக்கூடாது. கட் பண்ணுங்க. சும்மா போட்டோக்கு மட்டும் போஸ்ட் கொடுக்க கரண்டி வாங்கி வச்சிருக்கேன் எங்கள் அத்தைக்கிட்ட இருந்து. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை தூக்கி இப்படி காட்டணும்னு ஆசை தான். பட் புட்டுட்டு போகுமா என்னன்னு தெரில. நிக்குது ஸ்ட்ராங்கா நிக்குது. வீடு வந்துருச்சாட்டு. ஒரு வழியா எங்க அத்தை ஏதோ சட்னி எல்லாம் போட்டு டிஃப்ரெண்டா இன்ஸ்டா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்கறதா வேலை. நாங்க இது சுடுதே. சூடா சாப்பிடக்கூடாது. இது ஆனதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஐயோ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா நான் கொஞ்சமா தான் டேஸ்ட் பார்த்தேன். சூடா சாப்பிடக்கூடாதுங்கள. காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கனால பேபிக்கு காரம் அதிகமா சேர்த்து கூடாதுனால லைட்டா டேஸ்ட் மட்டும் பார்த்தேன். ஆறுனதுக்கு அப்புறம் மேல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு மீன் மட்டும் சாப்பிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் இதெல்லாம் ஏமிக்கிட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஆமாம், எனக்கு கவர்மெண்ட் கொடுத்த கிஃப்டை வந்து நான் நாளைக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை இது பண்ணதுனால டைம் கிடைக்கல. ஓகே, மழை வேற வர மாதிரி இருக்கு. டக்குன்னு ஃபிஷ் ஃப்ரையை போட்டு உள்ளே எடுத்துகிட்டு போய் நல்லா கிளைமேட்டுக்கு சூப்பராக சாப்பிடுவோம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அதுக்காக தொடர்ந்து இணைப்பில் இருங்கள்.